வார்த்தையை கேட்க நாங்கள் ஆயத்தமாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீ பேசும். ஆண்டவனுடைய வார்த்தை வெளிப்படட்டும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் பவுல் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவில் இக்கோனியாவில் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். அந்த நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த தீமோத்தேயு ஒரு வாலிபன். இவனை குறித்து பவுல் சொல்லுகிறாரு. இவனுடைய வரலாறை சொல்லுகிறார். இவனுடைய தகப்பன் கிரேக்கன், தாய் ஒரு யூத ஸ்திரீ. வாசிமா அந்த வசனத்தை. அவன் ஒரு சீஷன், தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். பாருங்க, நற்சாட்சி பெற்ற ஒரு நல்ல ஒரு சீசன், ஒரு வாலிபன். ஒரு இல்லையா சொல்லுங்க. தீமோத்தேயு என்று சொன்னால் தேவனுடைய மேன்மை. ஒரு இல்லையா சொல்லுங்க. இவன் தேவனுடைய மேன்மையை பெற்ற ஒரு வாலிபன் தீமோத்தேயு, ஒரு சீசன். ஆகவே இந்த சீசன் ஆகிய இந்த தீமோத்தேயு குறித்து வேதம் சொல்லுகிறது ஒரு நற்சாட்சி பெற்றவன். ஒரு இல்லையா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்த பந்தியில பங்கு பெறுகிற, கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நற்சாட்சி இருக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. என்ன சாட்சி இருக்கணும்? உன் வாழ்க்கையில ஒரு நற்சாட்சி இருக்கும். இது தீமோத்தேயு குறித்து நல்ல ஒரு சாட்சியை பவுல் சொல்லுகிறார். அவன் நற்சாட்சி பெற்றவன். அது மாத்திரமல்ல, இவன் நற்சாட்சி பெற்றவன் மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். துரிதமா வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். விசுவாசத்தில் உத்தம குமாரன் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. பாருங்க, விசுவாசத்தில் உத்தம குமாரன். இல்லையா சொல்லுங்க. நற்சாட்சி பெற்றவன் மாத்திரமல்ல, விசுவாசத்தில் உத்தம குமாரன். இந்த விசுவாசம் அவனுக்கு எப்படி வந்தது என்று சொன்னால் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 5 வசனங்களை நான் வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருக்கிறேன். பாருங்க, தீமோத்தேயு அங்கு எழுதுகிறார். பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு நிருபத்தை, கடிதத்தை எழுதுகிறார். எழுதும்போது 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில். பவுல் பாருங்க, தீமோத்தேயு நினைக்கிறார் என்றால் அவன் ஒரு உத்தம குமாரன். இந்த பவுலுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிறவன். பவுலை மூலமாக ரட்சிக்கப்பட்டவன். பவுல் மூலமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன். பவுல் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிற இந்த தீமோத்தேயு, அவனை குறித்து பவுல் சொல்லுகிறார், உத்தம குமாரன் ஆகிய தீமோத்தேயு என்று பவுல் சொல்லுகிறார். அவர் சொல்லிட்டு சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துல, பவுல் இரவும் பகலும் இடைவிடாமல்
அவர் ஜெபம் பண்ணுகிற ஒரு வேளை இரவும் பகலும் இந்த பவுல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர். அவர் சொல்லுகிறார், என்னுடைய இடைவிடாமல் இந்த ஜெபத்தில உன்னை நினைக்கிறேன், உன்னை நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு பரிசுத்தவான் தன்னை பின்பற்றி கீழ்ப்படுகிற நற்சாட்சி பெற்ற ஒரு உத்தம குமாரனை ஏன் நினைக்கிறார்னு சொன்னால், இந்த பரிசுத்தவானாகிய பவுல் சொல்லுகிற அத்தனை வார்த்தைக்கும் இந்த கீழ்ப்படுகிற ஒரு நல்ல வாலிபன் உத்தம குமாரன் தீமோத்தேயு. அதனால தான் அவனுக்கு பேர் தேவனுடைய மேன்மை. இல்லையா சொல்லுங்க, ஒரு தேவனுடைய மேன்மையை பெற்றவன் தீமோத்தேயு. பவுல் அங்க சொல்லுகிறார், நீ ஒரு உத்தம குமாரனப்பா என்று சொல்லுகிறார். நான் இடைவிடாமல் இரவும் பகலும் நான் செபிக்கிற பொழுது உன்னை நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன்? உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணுகிறேன். இல்லையா சொல்லுங்க. இது அப்ப இந்த தீமோத்தேயு எப்படிப்பட்டவன்? கண்ணீரோடு செபிக்கக்கூடிய ஒரு வாலிபன். நாட்கள்ல வாலிபர்கள் செபிக்கிறதே கிடையாது, சொல் பேச்சை கேட்கறதே கிடையாது. அவருடைய எதிர்காலம் பின்னாடி நீங்க பாருங்க. நாங்க இல்லாவிட்டால் நீங்க எழுதி வச்சுக்கீங்க, நல்லா கவனிங்க. எந்த வாலிபன் செபிக்கிறானோ அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வாதமாயிருக்கும். ஜெபம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் தேவனால் ஆசீர்வாதம், தேவனால் சமாதானம் பெற்று தேவனால் மகிழ்ச்சிக்குரிய ஒரு குடும்பமாய் மாறும். முரளியா சொல்லுங்க. ஆகவே செபிக்கிற குடும்பத்தில் தேவன் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த பவுல் சொல்லுகிறார், நான் இரவும் பகலும் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையும்படிக்கு உன்னை காண வாஞ்சியா இருக்கிறேன். உன்னை நான் பார்க்க விரும்புறேன்ப்பா. ஏன் தெரியுமா? நீ செபிக்கிறவன், நீ ஒரு உத்தம குமாரன், ஒரு நல்ல சாட்சி உள்ள நீ ஒரு வாலிபன். உன்னை நான் பெற்றதற்கு, உன்னை நான் தெரிந்து கொண்டதற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று இந்த தீமோத்தேயை குறித்து பவுல் சாட்சி கொடுக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த தீமோத்தேயுடைய தகப்பன் சிறு வயதிலேயே, தீமோத்தேயுடைய சிறு வயதிலே இறந்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். அவருடைய பாட்டியும் அவருடைய தாயினுடைய அரவணைப்புல வளர்ந்த ஒரு நல்ல வாலிபன் தான், ஒரு சீசன் தான் இந்த தீமோத்தேயு. 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறது. அவனுக்குள் ஒரு விசுவாசம் இருந்தது. அது எப்படிப்பட்ட விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம். விசுவாசத்தை நினைவு கூறுதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உரல்லையா சொல்லுங்க. பவுல் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். எதற்கு ஸ்தோத்திரம் பண்றார்? இந்த தீமோத்தேயை கவனிக்கிறார். இந்த தீமோத்தேயு ஜெபிக்கிறவன், நற்சாட்சி பெற்றவன், ஒரு கீழ்ப்படுகிறவன். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அவனுக்குள் ஒரு மாயமற்ற விசுவாசம் உடையவனாக இருந்தான். உரலையா சொல்லுங்க. ஆகவேதான் சொல்ல, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சியோடு, என் முன்னோர்கள் சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தெய்வத்தை ஆராதித்தார்கள். உரலையா சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைங்க சொல்லணும், நம்முடைய தலைவர்கள் சொல்லணும், என் தாய், என் தகப்பன் அவங்க கர்த்தரை சுத்த மனசாட்சியோடு ஆராதித்த என் பெற்றோர்கள் என்று சொல்லணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் இன்றைக்கும் தெய்வத்துக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று சாட்சி சொல்லணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. இவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆசிமா, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதனால் என் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வாசிங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய, கவனிங்க, இந்த தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், இந்த தீமோத்தேயுக்குள்ள எப்படி இந்த விசுவாசம் வந்தது? முந்தி இந்த விசுவாசம் அந்த பாட்டிக்குள்ள இருந்தது. முந்தி உன் பாட்டியாக லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேலுக்குள்ளும் நிலைத்திருந்தது. தாயாகிய ஐனியாக்குள்ளும் நிலைத்திருந்தது. உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. அந்த விசுவாசம் உனக்குள்ளும் இருக்கிறது, நிலைத்திருக்கிறது. இல்லையா சொல்லுங்க.
பாட்டிக்கிறத விசுவாசம் தாய்க்கு வந்தது, தாய்க்குள்ள விசுவாசம் பிள்ளைக்கு வந்தது. ஒரு இல்லையா சொல்லுங்க, கவனிங்க. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கணும், நம்முடைய ஆராதனையை பார்க்கணும், நம்முடைய ஜீவியத்தை பார்க்கணும். இந்த தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், உனக்கு ஒரு விசுவாசம் இருக்குதுப்பா, அது மாயமற்ற விசுவாசம். என்னது? நான் விரும்புறது என்ன தெரியுங்களா? நான் வாலிபனா இருந்தேன், ஸ்கூல் படிக்கும் போகும்போது என் ட்ரெஸ் வேற, வாலிபனா இருக்கும்போது என்னுடைய நண்பர்கள் வேற, இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுடைய என்னுடைய பழக்க வழக்கங்கள் வேற. ஆனால் என்றைக்கு இயேசுவை தெரிந்து கொண்டோனோ அன்றைக்கு என் வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஒரு இல்லையா சொல்லுங்க. என் ட்ரெஸ்ஸு மாறிச்சு, என்னுடைய எல்லாம் மாறிச்சு. என்னுடைய பழைய போட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா நானான்னு சந்தேகப்படுவீங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆமாம், நான் கல்யாணத்தில் கோட்டு சுட்டு போட்டிருந்தேன். நேற்று திடீர்னு இந்த சிலிண்டர் வந்துருச்சுன்னு சொல்லி நான் வீட்டுக்கு போனேன். சிலிண்டர் வந்திருக்காங்க, இதில் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கிறோம். பார்த்தா ஐயா அது நீங்களா அப்படிங்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்க, அந்த வாலிபத்துக்கு ஒரு வயது, அதற்கு பிற்பாடு அடுத்தது என்ன தாத்தான்னு கூப்பிடணும், நான் தாத்தா மாதிரி இருக்கணும். சொல்லுங்க, தாத்தா மாதிரி இருக்கிற இடத்துல நான் என்ன போடக்கூடாது? பெல் பாட்டன் போடக்கூடாது. இப்ப புரிஞ்சுக்கன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க. நான் ஒரு முறை ட்ரெயினில் வந்துக்கிட்டே இருந்தேன். எங்கள் சொந்தக்காரர் பாப்பா அந்த ட்ரெயினில் வந்துருந்தது. அவங்க குழந்தை வந்திருந்தான். அது சொன்னிச்சு தாத்தா அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவன் நேராக வந்தான், எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ நான் ஃபேண்டு போட்டிருந்தேன், வேலைக்கு போயிட்டு வர்றேன். அவன் தான் தாத்தான்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், பேரா வாப்பா என் பக்கத்தில் உட்காருன்னு சொன்னேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. என்னை தாத்தான்னு கூப்பிடணும், நான் தாத்தாவாக இருக்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. என் பிள்ளை என் பக்கத்தில் வந்து என் பொண்ணு நிற்கும் போது அவங்க பார்த்த உடனே சொல்லணும், இவங்க அப்பான்னு சொல்லணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்பான்னு சொல்லணுங்க, காட்டி கொடுக்கணுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. நான் இன்னும் வாலிபனா நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. புரிஞ்சா சரி, புரியாட்டியா சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் சொல்றா, உன் தாய்க்கு இருந்த விசுவாசம், உன் பாட்டிக்குள்ள விசுவாசம் உன் தாய்க்கு வந்தது. அந்த தாய்க்குள்ள விசுவாசம் யாருக்கு வந்துருச்சு? உனக்குள்ள வந்துச்சு. இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்ப தீமோத்தேயு தேவனுடைய மேன்மையா? தீமோத்தேயு ஒரு மேன்மை உள்ளவன். உன் வாழ்க்கை ஒரு மேன்மை உள்ளவனா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற, அபிஷேகம் பெற்றிருக்கிற நற்சாட்சி இருக்குதா? உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கிறதா? உன் பேச்சில் ஒரு மாற்றம் இருக்கிறதா? ஆகவே நீங்கள் நானும் இந்த தீமோத்தேயுக்கு ஒரு மேன்மை உண்டு, நற்சாட்சி பெற்றவன். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்ம நற்சாட்சி பெறணுங்க. அதான் வேதம் சொல்லுங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாக லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாக ஐனிகேலுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால், உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. உனக்குள்ள ஒரு வரத்தை வைத்திருக்கிறேன். அந்த வரம் என்ன செய்யணும்? அனல் மூட்டி நீ எழுப்பி விட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு வைக்கப்பட்டிருக்க அபிஷேகம், அது அனல் மூட்டி நீ எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ உலகம் உன்னை தொட முடியாது. நீ கர்த்தருக்கு பிரியமானவனாய் நீ வாழ முடியும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே இந்த தீமோத்தேயு சாட்சி பெற்றவன், ஒரு மேன்மை உள்ளவன், ஒரு விசுவாசம் உள்ளவன். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனத்தை வாசிங்க. திரும்ப வாசிங்க. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இல்லையா சொல்லுங்க. அங்க பவுல் சொல்ற, விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பிடுகிறார்.
பாருங்க, கப்பல்ல பாத்தீங்கன்னா பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும், சுத்திலும் தண்ணீர், கடல், எந்த திசையை நோக்கினாலும் எல்லை தெரியவே தெரியாது. ஆனா அதற்குள்ள இந்த கப்பல் பிரயாணம் செய்கிறது. ஆனால் அந்த கப்பலுக்குள்ள ஒரு கருவி இருக்கு, சுக்கான். அதுதான் திசை காட்டும் கருவி. அதுதான் இந்த கப்பலை கரை சேர்க்க கொண்டு போறது. ஒரு இல்லையா சொல்லுங்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவங்களுக்கு இருக்க அந்த சுக்கான், அந்த விசுவாசம் ஒரு கப்பலை போன்றது. அந்த கப்பலுக்குள்ள எத்தனையோ மக்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் இந்த சுக்கானை அல்லது அந்த கடல், அந்த கப்பலை செலுத்துகிற மாலுமியை நம்பி போகிறார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவன் அந்த திசை காட்டும் கருவி சுக்கான் கொஞ்சம் சின்னதா தான் இருக்குமா, அதை நோக்கி பார்த்து அது எந்த வழியை காட்டுதோ அதை பார்த்துதான் கரை போய் சேருகிறான். ஒரு இல்லையா சொல்லுங்க. நீங்கள் நானும் விசுவாசமாகி அந்த சுக்கானை பிடித்து கொண்டு நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம பிரயாணத்தை கரை போய் சேர வேண்டுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த கால வேளையில தீமோத்தேயு என்ற வாலிபன் ஒரு சீசன், நற்சாட்சி பெற்றவன். அவன் ஒரு உத்தம குமாரன், அவன் விசுவாசம் உள்ளவன். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. உன் இளமையை குறித்து, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி, ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும், நீ வார்த்தையிலும், நடக்கையிலும், நடக்கையிலும், அன்பிலும், அன்பிலும், ஆவியிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், விசுவாசத்திலும், கற்பிலும், கற்பிலும், விசுவாசிகளுக்கு மாதிரியாகிறியா. உன்னை பார்த்து சொல்லணும் விசுவாசிகள். அந்த தம்பி ஜெபிக்கிறவன், அந்த தங்கை ஜெபிக்கிற மகள், அவனுடைய நடை, அவனுடைய உடை, அவனுடைய ட்ரெஸ்ஸு எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானது என்று சொல்லணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவர் சொல்றார், நீ விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. விசுவாசி உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. விசுவாசி உன்னை பார்த்து கனம் பண்ணணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களே. இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி, இளமையை குறித்து, உன் வாலிபத்தை குறித்து ஒருவனும் உன்னை குறை சொல்லக்கூடாது. நீ வார்த்தையிலும், நடக்கையிலும், நீ உன் வார்த்தை ஜாக்கிரதையா இருக்கணும், உன் நடக்கை ஜாக்கிரதையா இருக்கணும், உன் அன்பு ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும், விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒரு இல்லையா சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, எப்பா உன்னுடைய விசுவாசத்தை நான் மெச்சிக்கொள்றேன், உடைய நற்சாட்சியை நான் மெச்சிக்கொள்ளுகிறேன். நீ தேவனுடைய மேன்மையை பெற்றவன் தான், நான் மெச்சிக்கொள்ளுகிறேன். ஆனால் மற்றவர்களுக்கு நீ மாதிரியா இருப்பா, மற்றவர்களுக்கு நீ மாதிரியா இரு. இத்தனை வருஷம் நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட, இத்தனை வருஷம் அபிஷேகத்தில் நிறைஞ்ச, ஆனா கடைசியில வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. நீ விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. ஒரு இல்லையா சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் என்னை சந்திக்கிறவங்க, வெளியில் உள்ளவங்க கேட்குறவங்களாம், எப்படி இருக்கிறீங்க, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். எல்லாரும் வாயில் என்ன வருதுன்னா, திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு போனால், ஒரு இடத்துக்கு போனால் என்னை சந்திக்கிறவங்க, எப்படி இருக்கிறீங்க, உங்கள் சரீரம் எப்படி இருக்குது, உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறேன். நல்லா விசாரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்தேன், கர்த்தர் ஸ்தோத்திரம், இதுவரை நல்லா தான் வச்சிருக்கிறேன்னு சொன்னேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த தீமோத்தேயு குறித்து நல்ல ஒரு சாட்சி. அதே போல இந்த பூரண சுவிசேஷ எழுப்புதல் சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு மகிமையுள்ள சாட்சியாய் மாறணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த வாலிபர்கள் சாட்சியா இருக்கணும். இந்த பூரண சுவிசேஷ எழுப்புதல் சபையில் இருக்கிற வாலிபர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, அவங்க விசுவாசம் உள்ளவங்க, செபிக்கிறவங்க, நற்சாட்சி பெற்றவங்க. அவங்க எல்லாத்த போல இல்ல, அவர்கள் நடுவில் ஒரு மாதிரியா இருக்கிறவன்னு சொல்லி சபை சொல்லணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கை 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தெரிந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 6:3. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, ஒன்றிலிருந்து வாசித்திருமா. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது, சீஷர்கள் சபையிலே பெருகின போது, கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையிலே திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12
சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல அதனால் சகோதரரே பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஒருலையா சொல்லுங்க. பந்தி விசாரிக்கணும், அதற்கு யாரை தெரிந்து கொள்ளலாம் என்று சபை கூடி கமிட்டிங்க கூடி எல்லாரும் பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, நற்சாட்சி ஞானம் நிறைந்தவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்தலாம். ஒருலையா சொல்லுங்க. ஐயா, சாப்பாடு போடுறதுக்கே ஞானம் வேணும், நற்சாட்சி வேணும், பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்றிருக்கணும். ஒருலையா சொல்லுங்க. என்ன வேணுமா அந்த வசனத்தை வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவி ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை இந்த பந்தி விசாரிப்புக்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஒருலையா சொல்லுங்க. சபை என்ன யார் தெரிஞ்சு கொள்ளணுமா? நல்லா கவனிங்க. ஞானம் வேணுங்க, நற்சாட்சி வேணுங்க, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்க. இவங்க தாங்க சாப்பாடு போடணும். ஒருலையா சொல்லுங்க. சபை தெரிந்து கொள்ளணும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம் வாழ்க்கையில நற்சாட்சி என்கின்ற அந்த சாட்சி நம்ம பெறணுங்க. உன் வாழ்க்கையில சாட்சி இருக்கிற வாலிபனே, வாலிப சகோதரியே, சபையே, நம்மை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்லணும். ஒருலையா லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்கா 4:22 வாசிங்க. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டு யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். ஈசாமிக்கு நற்சாட்சி கொடுத்தார்கள். இந்த உலகம் நற்சாட்சி. வாசிங்க மறுபடியும். எல்லாரும் நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். ஒருலையா சொல்லுங்க. இவன் தச்சனுடைய மகன் அல்லவா, யோசேப்பின் குமாரன் அல்லவா. இந்த குடும்பத்துல இந்த இயேசு நற்சாட்சி உள்ளவரா இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஒருலையா சொல்லுங்க. நமக்கு இந்த தேசம், இந்த உலகம் நற்சாட்சி கொடுக்கணும். நம் நற்சாட்சியாய் வாழணும். நம்முடைய பிள்ளைகள் நற்சாட்சியா இருக்கணும். அதற்காக கண்ணீரோடு ஜெபிக்கணும். எந்த தேவ பிள்ளை கண்ணீரோடு ஜெபிக்கிறோ அவருடைய எதிர்காலத்தோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுப்பார், கர்த்தர் மாற்றுவார். ஒருலையா சொல்லுங்க. அடுத்ததாக அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாய் மாறினார்கள். ஒருலையா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு, அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைக்கு, கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு நற்சாட்சி இருக்கணும், நற்குணம் இருக்கணும். ஒருலையா சொல்லுங்க. இந்த நற்குணம் எப்படி வரும்? இந்த தெசலோனிக்கா பட்டணத்தாருக்கு எப்படி இந்த நற்சாட்சி வந்தது? வாசிங்க. மனோவாஞ்சை வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும், தெசலோனிக்கே உள்ள விசுவாசிகளை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இந்த பெரேயா பட்டணத்தார் நற்சாட்சி உள்ளவர்களாய் மாறினார்கள். ஏன் நற்குணம் உள்ளவர்களாய் மாறினார்கள்? ஏன் தினந்தோறும் வேத வசனத்தை படித்தார்கள். ஒருலையா சொல்லுங்க. எத்தனை பேர் வேத வசனத்தை படிக்கிறீங்க? எத்தனை பேர் படிக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேத வசனத்தை நீங்க படிக்கணும். இந்த வேத வசனம் தான் உங்க வாழ்க்கையை ஒரு நற்குணசாலியாகி மாற்றும். அதுதான் ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ரூத்தை பார்த்து சொல்லுகிறார்கள். போவர் சொல்லுகிறார். வாசிங்க. ரூத் 3:11.
மகளே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், உனக்கு நான் வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை, நீ குணசாலி என்பதை ஜனமாகிய ஊரரெல்லாம் அறிவார்கள். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். உரல்லையா சொல்லுங்க. என்னதான் இந்த ஊரு ஜனமே உன்னை என்ன சொல்லும்? என்னது? உரல்லையா சொல்லுங்க. நீங்க யாரா மாறணும்? உன் குடும்பத்துக்கு நீ யாரா இருக்கணும்? குணசாலியா இருக்கணும். உரல்லையா சொல்லுங்க. உரல்லையா சொல்லுங்க. வர்றவங்களை, உங்க வீட்டுக்கு வர்றவங்களை இந்த வரவேற்பு இருக்குது பாருங்க, அது மிக அவசியம். அதனால தான் பெரிய பெரிய ஹோட்டல், பெரிய பெரிய இடத்துலாம் வரவேற்பாளர்களை வச்சுருப்பாங்க. ஒருலையா சொல்லுங்கள். கொஞ்சம் அப்படி தான் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க உடை, அந்த ஹோட்டலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அது மாதிரி செஞ்சிருங்க. கத்திரிக்கு அவங்களோட குணம் அவ்வளோ அன்பாக பேசி அவங்கள கொண்டு வருவாங்க. ஒருலையா சொல்லுங்கள். உங்களுக்குள்ள உங்கள் குணம் நல்ல மற்றவங்களை அன்பு கூறுகிற வார்த்தைகளை நீங்கள் பேசணும். ஆகவே இந்த நற்குணசாலியா எப்படி மாற முடியும்னு சொன்னா, தினந்தோறும் வேத வசனங்களை வாசிக்கணும். உரலியா சொல்லுங்க. அதான் சொல்றார் ரூத்தை பார்த்து, மகளே, இந்த ஊராரெல்லாம் உன்னை குறித்து சொல்றாங்க, நீ குணசாலி என்று சொல்றாங்க. உரலியா சொல்லுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லணும், அவங்க குணசாலிங்க, அவங்க நல்ல குணம் உள்ளவங்க அப்படின்னு சபை சொல்லணும். நீங்க இருக்கிற இடம் சொல்லணும். ரோமர் 15:14 வாசிங்க. தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே, தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு, இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசுவுக்கு உண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. 14ஆம் வசனம். என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாய் இருக்கல் என்று நான் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ஒருலையா சொல்லுங்க. ஒருலையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு நிச்சயம் வேணுங்க. உங்களை குறித்து சபைக்கு ஒரு நிச்சயம் வேணும். ஒரு ஊழியனுக்கு நிச்சயம் வேணும். உங்க பெற்றோருக்கு ஒரு நிச்சயம் வேணும். என் பிள்ளை நல்ல நற்குணசாலி. அருமையான தேவனுடைய பிள்ளைய, நற்சாட்சி அவசியம், நற்குணம் அவசியம். எபேசியர் 5:9 வாசிக்கும் போது, எபேசியர் 5:9, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். என்ன? நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். மறுபடியும் வாசிங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஒருலையா சொல்லுங்க. எப்படி அதை தெரிந்து கொள்ளலாம் என்று அந்த வேதவசனம் சொல்லுங்க. அதனாலதான் கலாத்தியர் 5:22 சொல்றது. கலாத்தியர் 5:2, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஒருலையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவியின் கனி 9 ஒரு விசுவாசிக்குள்ள இருக்குமானால் அது அவர்களை மேன்மைப்படுத்தும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தீமோத்தி வாலிபன் நல்ல ஒரு உத்தம குமாரன், நல்ல பவுலுக்கு நல்ல ஒரு சீசன். அவர் சொல்லுகிறார், அவன் நற்சாட்சி பெற்றவன், அவன் ஒரு உத்தம குமாரன், அவன் விசுவாசம் உள்ளவன். அவனை குறித்து நான் இடைவிடாமல் என் ஜெபங்களில் நினைக்கும் போது கண்ணீர் விடுகிறேன். ஏனென்றால் அவன் உத்தம குணத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் ஆண்டவன் நம்மை பார்த்து சொல்லணும், இவன் தேவனுடைய மேன்மை, இவன் ஒரு விசுவாசம் உள்ளவன், இவன் ஒரு நற்சாட்சி பெற்றிருக்கிறவன் என்று நம்மை சொல்ல வேண்டும். அடுத்ததாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிற நேரம் இல்லாதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று நற்சாட்சி,
2 நற்குணம், 3 நற்கிரிகை. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நற்கிரிகை மிக மிக முக்கியமானது. மற்றவர்களுக்கு நன்மை செய்வது, உதவி செய்வது, ஜெபிப்பது, கொடுப்பது நற்கிரியை. அவளை விசாரிப்பது. இங்க வேதம் சொல்லுகிறது, வாசிமா. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நற்கிரியை ஒரு வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில நற்கிரியை செய்ய வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 6 10 வசனங்களை வாசித்து நம்ம முடிப்போம். வாசிங்க. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளக்களி பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார். நானோ எப்போது உங்களிடத்தில் இரேன். இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற, இவள் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்போது உங்க கூட இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில நீங்களும் நானும் நற்கிரியை செய்யணும். நம்முடைய வாழ்நாள்ல ஆண்டவருக்கு எதையாகிலும் மற்றவர்களுக்கு ஒரு நற்கிரியை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பின்னாடி ஒரு சாட்சி சொல்லணும். இவர்கள் வாழ்ந்தார்கள், இவர்கள் இருந்தார்கள், நல்ல சாட்சியாக இருந்தார்கள் என்று சொல்லணும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தீமைத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் தேவனுடைய மேன்மை பெற்றவன், அவன் ஒரு நல்ல விசுவாச வீரன், விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கிறவன், ஒரு நற்சாட்சி பெற்றவன் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு வாலிப உலகத்தில் நற்சாட்சி இல்லாத வாழ்க்கை இன்றைக்கு சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் நற்சாட்சி பெற வேண்டும். நற்குணசாலிகளாய் மாறணும், நற்கிரியை செய்யவர்களாய் நாம் மாறணும். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நம்ம போகணும். என் வாழ்க்கையில் நான் நற்சாட்சி பெறணும், நற்குணமுள்ளவர்களாய் நான் இருக்கணும், நற்கிரியை செய்யவர்களாக நான் இருக்கணும் என்று நம்மை தீர்மானம் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த உலகத்தில் வைத்திருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கையில நல்ல ஒரு சாட்சி உள்ள மகனாக, நல்ல ஜெபிக்கிற ஒரு மகனாக, மற்றவர்களுக்கு நான் சாட்சி உள்ள மகனாக, ஒரு விசுவாசம் உள்ள மகனாக, உமக்கு பிரியமில்ல உள்ள மகனாய் நான் வாழனப்பா. அந்த தீமோத்தேயை போல ஒரு சாட்சி உள்ளவனாக நான் வாழனப்பா. எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நான் ஒரு நல்ல குணசாலியை மாறினப்பா. அவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்தாரை பார்க்கிறோம், பெரியார பட்டணத்தார் அனுதினமும் வேத வசனத்தை வாசித்ததினால் நற்குணசாலியாய் மாறினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அனுதினமும் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் நற்குணசாலியாக மாற முடியும். நீங்களும் நானும் நற்குணசாலியாய் மாறணும், நற்கிரியை செயலாய் மாறணும். அதற்கு நம்ம அர்ப்பணிப்போமா, ஒப்பு கொடுப்போமா, ஜெபம் பண்ணுவோம்.